Hey, hi guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தாறுமாறான ஆக்ஷன் சீரியஸ். இந்த சீரியஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஹோம்லேண்டர் ஆண்டனி ஸ்டார் தான். ஆனா இந்த சீரியஸை நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனா நம்ம எக்ஸ்பிளனேஷனை நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியும். பக்காவா ஜமுக்காலத்துல வடிகட்டி பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியஸ் பான்ஷி. 15 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் வெற்றி நட போட்டு வெளியே வர்றாரு நம்ம ஹீரோ. வந்த உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்ல கேப் புக் பண்ணியோ போற பழக்கம்லாம் கிடையாது. நேரா ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு போனா தலைவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரை செலக்ட் பண்ணி அதை ஆட்டையை போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க போனான். இவன் பேரு ஜப்பான். வெளி உலக பார்வைக்கு தான் இவன் ஒரு பியூட்டிஷியன் மாதிரி. ஆனா பயபுல பயங்கரமான மூலக்காரன். எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தாலும் அதை ஆக்ட் பண்ணிடுவான். இவனை பல நாடுகள்ல தேட போறோம் ஒரு முகம் தெரியாத ஆக்கர். ஜப்பான் இவனை பார்த்து ஜெயில இருந்து என்னவா ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வரையோ, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா அப்படின்னு கேட்டான். உன்னை பார்க்கலாம் வரல, அவளோட அட்ரஸை கொடு அப்படின்னு கேட்டான். டேய், அவளை எதுக்குறா நீ பார்க்க போற, வேற ஏதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு இவன் பேசும்போது, நீ அட்ரஸ் கொடுக்குறியா இல்ல இங்க இருக்கிறதெல்லாம் உடைக்கவான்னு சொல்லி 2 சிஸ்டத்தை கீழே போட்டு உடைச்சான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவளோட அட்ரஸை கொடுத்துட்றான். அவன் பியூட்டி பார்லருக்கு வெளியே வந்த உடனே ஒருத்தன் அவனை ஃபாலோ பண்றத பாக்குறான். அவன் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சின்னதா அவன் மேல ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காரை எடுத்துட்டு வேகமா கிளம்புனான். ஒரு பெரிய சேசிங் அப்புறம் ஒரு கட்டத்துல 2 காரும் மோதி நிக்குது. அதுல உள்ள இருந்து எந்திரிச்சு இன்னொரு பைக்காரனை அடிச்சு போட்டு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறான். இவனை துரத்திக்கிட்ட வந்தவனும் துப்பாக்கி குண்டு காலி ஆகுற வரைக்கும் அவனை சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் பறந்து போயிடுறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் இவன் காதலியும் ஒரு கேங் செட்டை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேங்ஸ்டர் இவங்களுக்கு ஒரு டைமண்ட்ஸ் இருக்கிற லொகேஷனை கொடுத்து அதை கொள்ளையடிக்க சொல்றான். இவனும் ஜப்பானோட ஹெல்ப்பை வச்சு அந்த சிஸ்டத்தெல்லாம் ஆக்ட் பண்ணி ரொம்ப சாதுரியமா அந்த டைமண்ட்ஸை திருடிட்டு வெளியே வரும்போது போலீஸ் அவங்கள சுத்தி வளைக்குது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே மாட்டிப்போன்னு தெரிஞ்சு அவன் எல்லா டைமண்ட்ஸையும் அவளுக்கிட்ட கொடுத்து அவளை மட்டும் தப்பிக்க வச்சிடறான். இவன் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அந்த டைமண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவ தப்பிச்சுட்டு போயிடுறான். 15 வருஷம் உள்ள அவனை படாத பாடுபடுத்தினான் அந்த கேங்ஸ்டர். அவனை சாகடிக்காம ஒவ்வொரு நாளும் அவன் நரகத்துல வாழ்ற மாதிரி அவனை பண்ணணும்னு முடிவு பண்ணி உள்ளேயே ஆளை செட் பண்ணி அவனை டெய்லியுமே டார்ச்சர் பண்ணான். ஆனா அவன் எந்த நிலைமையிலும் அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்தவன் இனிமேலுக்கு இந்த இடத்துல அடிச்சாதான் உயிர் வாழ முடியும்னு முடிவு பண்றான். ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தவனை எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பயலும் அவன்கிட்ட வரதே இல்லை. இப்படிதான் அவன் 15 வருஷம் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வெளியே வந்தான். பல கனவோட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பான்ஷின் ஒரு சின்ன டவுனுக்குள்ள அவளை பார்க்க வந்தான். அவன் உள்ள போகும்போது யாருமே வீட்டுல இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா உள்ள எகிரி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். அந்த டேபிள்ல இருந்து ஒரு ஃபேமிலி போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம கிளி பறந்து போய் பல வருஷம் ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்திலேயே இவன் வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்கறத இவளும் நோட் பண்ணிடுறா. அந்த எதிர்பார்க்காத அந்த முகம் வெளியே பார்த்த உடனே இவளும் வேகமா ஓடி போய் அங்க பார்த்தா. ஆனா அவன் அங்கிருந்து புல்லட்ல கிளம்பிடுறான். இந்த நாளுக்காக தான் அவன் 15 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா எதுவுமே பிளான் படி போகல. சில நேரத்துல நம்ம வாழ்க்கை பிளான் பண்ண மாதிரி போகாது. அதுவே ஒரு முடிவு பண்ணி நம்ம ஒரு இடத்துல போய் விடும். அது மாதிரியே இவனை அறியாமே அது ஒரு பார்கிட்ட போய் விட்டுச்சு. சரக்கு போட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வயசான முன்னாள் பாக்ஸர் தான் இந்த பாரோட ஓனர். அப்படியே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. இவரை நம்ம பெருசுன்னு கூப்பிடுவோம். இவரு சின்ன வயசுலயே தடம் மாறி 8 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. நம்மால பேசுறதுல இருந்தே புரிஞ்சுக்கிறாரு இவனும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி எங்க போறதுன்னு தெரியாம இந்த பாருக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு. இவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் உள்ள ஒரு ஆள் என்ட்ரு ஆகுறாரு. அவரு இந்த டவுனுக்கு புதுசா அப்பாயின்மெண்ட் ஆகி இருக்கிற ஒரு ஷெரீஃப். இன்னும் ஷெரீஃபா ஜாயின் பண்ணல. அவரு ஜாயின் பண்ணதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. அதனால போற போக்குலயே ஒரு கட்டிங்க போடுவோமேனு இந்த பாருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த ஷெரீஃப் அப்படியே இவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் 2 ஏழ்றங்க கதவை திறந்துட்டு உள்ள வந்துச்சு. இவனுங்க பெருசுகிட்ட மாமூல் போனதான் வாங்க வந்திருக்கானுங்க. ஆனா இவனுங்க சும்மா இல்லாம இவனுங்களோட துப்பாக்கிய ஷெரீஃபுக்கு முன்னாடி நீட்டி அவனை மிரட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அவன் கொஞ்சம் கூட பயப்படாம சரக்க போட்டுக்கிட்டு இருந்தான். இவனுங்க தேவையே இல்லாம நீ என்ன பெரிய ஆளான்னு சொல்லி அவன் தலையில துப்பாக்கிய வைக்க கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்காத போது அந்த போர்க் எடுத்து அவன் கையிலேயே குத்தி விட்டுறான். அங்கிருந்த 3 பேரும் துப்பாக்கி நீட்டிட்டு ஒரு பக்கத்துல நிக்கிறானுங்க. நம்மால நடுவுல போய் சமாதானப்படுத்தலான்னு போனா. ஆனா விதி வலியது. ஷெரீஃப் அவனை தள்ளி விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அவனை சுட்டான். அவனுங்க பதிலுக்கு ஷெரீஃபை சுட்டாங்க. அவன் கையில ஒரு பெரிய ஓட்டை போட்டு குண்டு வெளியே போகுது. நம்மாலும் வேற வழியே இல்லாம சண்டையில இறங்கி அவன் பங்குக்கு ஒருத்தனை போட்டு தள்ளிடுறான். திரும்பி பார்க்கும் போது 3 பேரும் ரத்த வெள்ளத்துல மிதக்குறானுங்க.
கொஞ்ச நேரத்துல பெரிய கலவரமே நடந்து போச்சு. பெருசு, நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ, நான் இவனுங்களெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சான். நைட்டு மறுபடியும் அவளை பார்க்க தான் போனான். அவளும் இவன் கண்டிப்பா வருவான்னு தெரிஞ்சு ஜன்னல் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. 2 பேரும் அந்த நைட்ல மீட் பண்றாங்க. அப்ப அவ சொன்னா, உன்னோட பழைய காதலி நான் இல்ல, இப்ப என்னோட பேரு கேரி, எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, நீ இங்க இருந்து போயிடுன்னு அவ இவனுக்கிட்ட சொல்றா. உன்னோட பசங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டான். என் பொண்ணுக்கு 13, பையனுக்கு 10ன்னு சொன்னான். சோ அதனாலதான் நீ என்ன பார்க்க வரலையா அப்படின்னு கேட்டான். என்கிட்ட இப்ப எதுவுமே கேட்காத, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. சரி, டைமண்ட்லாம் எங்க அப்படின்னு கேட்டா. அது என்கிட்ட இல்ல, அது அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டேன்னு சொன்னான். சோ நான் காதலிச்ச பொண்ணும் இல்ல, பணமும் இல்லைன்னு சொல்ற, நான் அப்ப என்ன மயத்துக்கு 15 வருஷம் ஜெயில இருந்தேன்னு எனக்கே தெரியலன்னு அவனையும் நொந்துக்கிட்டான். இப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் அவளோட ஹஸ்பண்ட் அங்க வரதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம பெருசு அந்த பாடிஸ் எல்லாத்தையும் ஒரு வண்டியில போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கு. அப்ப பெருசு வண்டியில போய் உட்கார, திடீர்னு பார்த்தா பக்கத்துல இவன் உட்கார்ந்து இருக்கான். பெருசு கொஞ்ச நேரத்துல பதறியே போயிட்டான். என்னடா வந்துட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். எல்லாம் நாசமா போச்சு, வண்டி எடுன்னு சொன்னான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஒரு ஆத்தங்கர பக்கத்துல ஒரு பெரிய குழிய நோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய குழியில இந்த 3 பாடிஸையும் போட்டு புதைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த ஷெரீஃப் பாக்கெட்ல இருந்து போன் அடிச்சது. ரொம்ப யோசனைக்கு பிறகு அந்த போனை அட்டன் பண்ணான். அந்த பக்கத்துல இருந்து பேன்ஷியோட மேயர் தான் கால் பண்ணிருக்காரு. அந்த கால்ல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, யாருமே இதுக்கு முன்னாடி ஷெரீஃபை முன்ன பின்ன பார்த்தது இல்ல. இவனும் ஷெரீஃப் மாதிரியே பேசி, நாளைக்கு உங்களை வந்து நேர்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணான். அப்படியே அந்த போனையும் அவன் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டான். பெருசு, டேய் நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னா, எனக்கு இப்ப இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு என் பேரு ஷெரீஃப் லூகாஸ் உட் அப்படின்னு சொன்னான். அவன் நம்ம ஜப்பானுக்கு கால் பண்ணி, டே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டான். டே நாதிரி, என்னோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் உடச்சி போட்டு இதுக்கு முதல்ல காசை கொடுடா அப்படின்னு இவன் கத்துனான். கவலைப்படாத மச்சி, அதுக்கு சேர்த்துதே உனக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன்கிட்ட பேசும்போதே, சரி உனக்கு என்ன இப்ப வேணும் அதை சொல்லு அப்படின்னு அவன் கேட்டான். அவங்கிட்ட சொல்லி டேட்டா பேஸ்ல இவனோட போட்டோ, ஐடென்டிட்டி, அட்ரஸ் எல்லாத்தையும் மாற்ற சொன்னான். அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்ல, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இல்ல, பர்ஃபெக்டா யாருமே இவனை தேடி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறான்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெருசு லூகாஸை அவனுக்கு சொந்தமான ஒரு குடோன்ல தங்க வச்சான். இங்கே ஜப்பான் இருக்கிற இடத்துக்கு போலீஸ்ன்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவனோட ஆள் ஓடி வந்து ஜப்பான் கிட்ட சொல்றான். சரி, நீ வெளியே போய் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனுங்க வந்தவனுங்க லூகாஸ் தேடி தான் வந்திருக்கானுங்க, அவனுங்க கேங்ஸ்டர் ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சது. அவனுங்க இவனை அடிச்சு லூகாஸை பத்தி கேட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம, அவனோட ஐடென்டி கார்ட்ஸ் எல்லாமே சிஸ்டத்துல தான் இருக்கு, உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லி அப்படியே நைஸா பேக் என்ட்ரன்ஸ் வழியா எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே ரிமோட்ல பாம்பை ட்ரிகர் பண்ணி விடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. அந்த குண்டு வெடிக்க இவன் பொறுமையா நடந்து வந்து கார்ல வந்து உட்காந்து கிளம்புடான்னு சொன்னான். லூகாஸ் மேயரை மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் லூகாஸை எல்லார்கிட்டையும் போய் அறிமுகப்படுத்தினான். இவர் இன்ஸ்பெக்டரு, இவர் எஸ்ஐ பிளாக்கி, இவங்க லேடி போலீஸ் கெல்லி. இந்த 3 பேரும் இந்த சிட்டியில சட்டத்தை காப்பாத்துற காவலர்கள். ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் பிரகாரம் இந்த ஷெரீஃப் பதவிக்கு இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்கணும். அவருக்கு கிடைக்காத காரணம், இன்ஸ் கொஞ்சம் நேர்மையான ஆளு, எப்பவுமே சட்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்பான். அதனாலதான் அந்த ஆளுக்கு கிடைக்கல. நம்ம ஹீரோ லூகாஸ் அப்படியே ஆப்போசிட். இவனுக்கு சட்டத்தை மீறி தான் பழக்கமே தவிர சட்டப்படி நடந்து பழக்கம் இல்லை. இனிமேலுக்கு யாரு யாரோட சேர்ந்து கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு போக போக தான் பார்க்கணும். டியூட்டிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அப்படியே ரோந்து போனாங்க. ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியில ஒரு பெரியவரை 4 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவங்க 2 பேருமே இறங்கி அவங்களை 2 பேரும் தடுத்து விட்டு நம்ம இன்சின் நடுவில் நின்று சமாதானப்படுத்தினான். இவங்க இவ்வளவு பெரியவரை போட்டு அடிக்கிறானுங்க, இவனுங்களுக்கு தான் என்னடா சமாதானம்னு சொல்லிட்டு அவனுங்களை லூகாஸ் அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ ஒருத்தன் லூகாஸை கட்டை எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து அடிக்க வந்தான். அப்போ ஒருத்தன் அவனை தடுக்கிறான். தலையை வலிச்சு செவிக்கிட்டு ஒரு பிரீஸ்ட் மாதிரி கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்ல, இவன் தான் இந்த ஊர்ல பெரிய பீஃப் எக்ஸ்போர்ட்டர். அதனால இவனை பச்சர்னு சொல்லுவோம். இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்ன்றது மெயின் பிசினஸ் மாதிரி தெரியும், ஆனா போதை வஸ்து விற்கிறதா இவனோட மெயின் பிசினஸ். அன்னைக்கு நேற்று அந்த பெரியவர் அடிச்ச அந்த ஆளை கூப்பிட்டு இந்த பச்சர் அவனை அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சு அனுப்பிடுறான். அப்புறம் தான் தெரியுது அந்த பெரியவர் தான் இவனோட அப்பான்னு. இந்த பச்சர் ஒரு அமீஷ் கம்யூனிட்டியை சேர்ந்தவன். இந்த அமீஷ் கம்யூனிட்டி வந்து நவீன உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. இந்த காரு, கரண்ட், போன் எதுவுமே பயன்படுத்த மாட்டானுங்க. முக்கியமா அகிம்சையை ஃபாலோ பண்றவனுங்க. அவங்க எதெல்லாம் பாவம்னு நினைச்சு இவனை துரத்தி விட்டாங்களோ அதையே இப்ப
இப்ப அவன் தொழிலா மாத்திக்கிட்டு இந்த ஊர்லயே பெரிய ஆளா மாறி நிக்கிறான். பச்சரோட அப்பதான் இந்த பெரியவர்னு இந்த ஊர்ல பாதி பேருக்கு தெரியாது. பேன்ஷி டவுன்ல லூகாஸ் ஷெரீஃப் பதவி ஏத்துக்கிறான். பதவியேற்பு பார்ட்டியில லூகாஸ புது ஷெரீஃபா பார்த்ததும் கேரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பச்சரை ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பார்ட்டிக்குள்ள வந்து சுட வரான். இவனை தான் அவங்க அப்பாவை அடிச்சான்னு சொல்லிட்டு இவனை தான் அவன் பொழந்து அனுப்புனான். இப்ப பச்சரை பழி வாங்கறதுக்கு துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். அவன் குண்டை எடுத்து சுடுறான். பட் அது மிஸ் ஆகவே ரெண்டாவது ஏம் பண்ணும் போது லூகாஸ் அவனை சுட்டுறான். ஷெரீஃபா பதவியேற்று இன்னும் ஒரு நாள் கூட முழுசா முடியல, அவனோட ஃபர்ஸ்ட் மர்டரை பண்ணிட்டு நிக்கிறான். நியூயார்க்ல இந்த கேங்ஸ்டர் அடியால் வெடி விபத்துல தப்பிச்சு முகத்துல அடிபட்டு கேங்ஸ்டர் முன்னாடி வந்து நிக்கிறான். லூகாஸால சுடப்பட்டு இறந்தனுக்காக அந்த குடும்பம் பெருசோட பார்ல ஒரு துக்க நிகழ்வு நடத்துறாங்க. அப்ப லூகாஸ் அந்த பாருக்குள்ள வழக்கம் போலவே வந்தான். ஆனா அந்த பெருசு நீ இன்னைக்கு உள்ள வராத, ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்றான். அவனும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு சாண்ட்விச்சை வாங்கிட்டு வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஒருத்தி வந்து அவனை பலாருன்னு அறையிறா. என் புருஷனை கொண்டுட்டு அவனோட துக்க நிகழ்வுல அவனுக்கு படைக்கிற சாப்பாடே எடுத்து சாப்பிடுறியா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறா. கரெக்டா அந்த டைம்ல தான் இறந்தவனோட 2 பிரதர்ஸும் துப்பாக்கியோட வந்து நிக்கிறானுங்க. நம்மால எதை பத்தியும் கவலைப்படாம நேரா நெஞ்சு நிமித்திட்டு முன்னாடி போய் நிக்கிறான். முடிஞ்சா என்ன சுர்ரா பாப்போன்னு அவனுகிட்ட கத்துறான். அதுக்கப்புறம் பெரிய துப்பாக்கியோட வந்ததால அவனுங்க கலைஞ்சு போனானுங்க. போகும்போதே உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எப்ப இருந்தாலும் உன்னை கொல்லு வேண்டான்னு சொல்லி சூளுரைச்சிட்டே போனானுங்க. அப்போ ஒரு பொண்ணு கையில சரக்கோட இவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரியே ஷெரீஃப் ஆபீஸ்க்கு வந்த அந்த அம்னீஷ் கம்யூனிட்டியில சேர்ந்த ஒருத்தர் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ்ல போதை பாட்டி நடக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. அப்பதான் அந்த அடக்கமே உருவான மாதிரி அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. இவ பேர் தான் ரெபேக்கா. இவ நம்ம பச்சரோட அக்கா பொண்ணு தான். இவ தான் நேற்று சரக்கு பாட்டில நின்றுகிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவ அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிட்டான். இவ வீட்டுல எலி வெளியே போன மாதிரி ஊர் ஃபுல்லா சுத்தி வருவா. லூகாஸ் அவனோட டீமும் ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கேரியோட வீட்டுல அவளோட பொண்ணை காணல. அவளும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு தேட ஆரம்பிச்சா. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே போனாங்க. அந்த பார்ட்டி முழுக்க பச்சரோட ஆள் ஒருத்தன் தான் சப்ளையரா இருக்கான். இவனை மட்டும் நம்ம பிடிச்சோம்னா பச்சரை உள்ள தூக்கி போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்சி கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம வாரண்ட் வாங்காம எப்படி போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூகாஸ் யூனிஃபார்ம் எல்லாம் கைட்டி வச்சுட்டு களத்துல இறங்கிட்டான். அங்க இருந்த செக்யூரிட்டி இவனை தடுக்க இவர் 2 பேரையும் அடிச்சு மிதிச்சு கீழே தள்ளி விட்டான். அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியும் எடுத்துக்கிறான். லூகாஸும் உள்ள போய் அவங்கள பிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். அங்க நிறைய பசங்களுக்கு ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி ஒருத்தனா கீழே விழுறானுங்க. அங்கேதான் கேரியோட பொண்ணும் இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல தான் மற்ற போலீஸ்காரங்களும் உள்ள வந்துடுறாங்க. அந்த சப்ளையர் போலீஸ் உள்ள வந்ததை பார்த்துட்டு அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடினான். இவனும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். கேரியோட பொண்ணு கிட்ட போய் எங்கேயும் போகாத இதே இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு ஓடினான். அந்த முக்கியமான சப்ளையர் தப்பிச்சிடுறான். ஒருத்தனை மட்டும் லூகாஸ் பிடிச்சிடுறான். ஆனா இன்னொருத்தன் அவனை சுடப்பாக்க லூகாஸ் அவனை காடா வச்சு அவன் தப்பிச்சுக்கிறான். ஆனா டக்குன்னு பிளாக்கி உள்ள வந்து சுட்டுக்கிட்டு இருந்தவனை சுட்டுடுறான். மிச்ச பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அங்கே நிறைய பசங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் இறந்துட்டான். அவன் ஒரு அரசியல்வாதியோட பையன். அதுல 2 கேர்ள்ஸ் பிடிபட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரையுமே லூகாஸ் வீட்டுக்கு போக சொல்லிடுறான். சட்டத்தை மீறாத அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவும் கோவப்படுறான். அப்ப லூகாஸ் உன் சட்டத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதுதான் செய்வேன், இன்னொரு வாட்டி எனக்கு முன்னாடி இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் அவனே கார்ல அழைச்சிக்கிட்டு போறான். அந்த சப்ளையர் பட்ஜெட் பார்க்க போனான். அப்ப அவன் ரொம்ப பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் போய் பக்கத்துல உட்காந்து அடுத்த நிமிஷமே அவன் விரல கட் பண்ணி நாய்க்கு தூக்கி போட்டுறான். டே அறிவுகட்ட நாயே, தூங்குற இடத்துல பேல்வியாடா அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிச்சான். நான் இது வரைக்கும் வெளியூர்ல மட்டும்தான் போதை பொருளை சப்ளை பண்ணிருக்கேன். ஒரு சிட்டியை கூட இந்த ஊர்ல வித்தது கிடையாது. எனக்கு தெரியாம எடுத்தது இல்லாம அதை சப்ளை வேற பண்ணிருக்க. செத்ததுல ஒரு அரசியல்வாதியோட பையன் வேற இருக்கான். கண்டிப்பா நம்மள நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ பிடிபட்டனா நானும் பிடிபட்டுருவேன். உனக்கு 60 செகண்ட்ஸ் தான் டைம் முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அவனும் தப்பிச்சு வெளியே ஓடினா அடுத்த நிமிஷத்திலேயே அவன் விரல தின்னு முடிச்ச அந்த நாய் பின்னாடியே துரத்திட்டு போய் அவங்க அதையே முடிச்சு விட்டுச்சு. கேரியோட பொண்ணை அவ வீட்டுலயே போயிட்டு பத்திரமா விட்டுடுறான். அவளோட அப்பா அவனுக்கு நன்றி சொல்றான். கேரி மட்டும் அவனை ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கா. பச்சர் அந்த சப்ளையரை கொன்னு எந்த ஒரு சாட்சியும் இல்லாத மாதிரி அவனை துண்டு துண்டா அறுத்துட்டு இருக்கான். அதை ஒருத்தன் வீடியோ பிடிக்கிறான்.
கேரி அந்த கேங்ஸ்டர் இருக்க இடத்துக்கே தனியா போய் 2 பேரை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அவனோட ரூமுக்குள்ளேயே போயிடுறா. கேரி அவனை துப்பாக்கி முனையில நிறுத்தி அவனை கட்டிலோட இணைச்சு விலங்க மாட்டிக்க சொல்றா. பல $1 மில்லியன் மதிப்புள்ள அந்த வைரங்களை அவங்கிட்ட கொடுத்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவன்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சா. 15 வருஷமா அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாதவளை 15 நிமிஷத்துல லூகாஸ் கண்டுபிடிச்சிருக்கான்றத அவனால நம்பவே முடியல. வைரங்கள்லாம் எனக்கு வேணா, லூகாஸை என் கையில ஒப்படைச்சா உன்னை நான் நிம்மதியா வாழ விடுறேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு டீலை போடுறான். நீ யாருக்கும் தெரியாம வேணா உள்ள வந்திருக்கலாம், ஆனா இங்க இருந்து உன்னால போக முடியாது, எப்படி போற அப்படின்னு கேட்டான். அப்பதான் கேரி அந்த பேக்ல ஒண்ணு வச்சிருக்கேன், அதை எடுன்னு சொன்னான். அவனும் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு போய் தொட்டான். டக்குன்னு அவனுக்கு ஒரு மயக்க இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறா. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த கேங்ஸ்டர் தான் இவளோட அப்பாவே. இந்த லூகாஸ் கேங்ஸ்டர் பொண்ணை தூக்குனது இல்லாம அவங்கிட்ட இருந்து டைமண்ட்ஸ் வேற ஆட்டையை போட்டிருக்கான். அதனாலதான் இவன் வெறி கொண்டு தேடுறான் போல. அதே நேரத்துல ஒரு ரெட் இந்தியனை சேர்ந்துக்கிட்டு பேன்ஷி பக்கத்து ஊர்ல ஒரு கேஸ்னவை திறக்கிறான் பச்சர். இது அந்த ரெட் இந்தியனுக்கு சொந்தமான இடத்துல தான் இது திறக்கப்படுது. இந்த இந்தியனுக்கு பேரு புகழ் எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணும்னு நினைச்சுதான் பச்சரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறான். இந்த கேஸ்னோ பிசினஸ் நல்லா டெவலப் பண்றதுக்கு ஒரு பாக்ஸிங் எக்ஸிபிஷன் மேட்ச் வச்சா நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும்னு நினைச்சு ஒரு பெரிய அமெரிக்கன் பாக்ஸரை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. அங்க ஒரு லோக்கல் பாக்ஸரை கூப்பிட்டு ஒரு ஸ்பேரிங் மேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு ரெஃபரி நம்ம பெருசுதான். அந்த பாக்ஸர் இது ஒரு ட்ரைனிங் மேட்சும் கூட பார்க்காம ஸ்பேரிங்க்கு வந்தவன பயங்கரமா அடின்னு அடிச்சிடறான். அதே சமயம் அந்த போதை பாட்டில இறந்து போன அந்த பையன் பாக்கெட்ல இருந்து 2 மாத்திரைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு லூகாஸ் பச்சரை பார்க்க இந்த இடத்துக்கே வந்துடுறான். அப்ப அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது, என்கிட்ட கேட்கிறியா இல்ல என் மேல குற்றம் சாட்டுறியா அப்படின்ற மாதிரி பச்சர் கேட்கிறான். தற்போதைக்கு லூகாஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் அவனை டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல. உன்னை நான் விசாரிக்க மட்டும் தான் வந்தேன், உன்னை குற்றச்சாட்டெல்லாம் வரலன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே அந்த காஜி பிடிச்ச அந்த பாக்ஸரு ஷெரீஃபை சண்டை செய்யலாம் வான்னு கூப்பிடுறான். அவன் எதுவுமே பதில் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். பார்ல லூகாஸ் சரக்கு போட்டுட்டு இருக்கும் போது தான் இந்த பச்சரோட அக்கா பொண்ணு ரெபேக்கா மறுபடியும் ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு லூகாஸ் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு சுத்துறா. பெருசு இந்த விஷயத்த பார்த்து பச்சருக்கு இமிடியேட்டா கால் பண்ணி சொல்லிடுறான். அவனுக்கு நல்லா தெரியும் அவளே தப்பு பண்ணாலும் கடைசியா இவந்தாலதான் ஊர்லுன்னு, அதனாலதான் இந்த வேலையை செஞ்சு விட்டுறான். அதே புறம் பச்சரும் வந்து அவளை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறான். லூகாஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது கேரி அவன் வீட்டுக்குள்ள வந்து துப்பாக்கி முறையில அவனை எழுப்புறா. அப்ப அவகிட்ட இந்த வைரத்தை அவன் முகத்துல தூக்கி போட்டு, இதுக்காக தான் இங்க இருந்து சுத்திக்கிட்டு இருக்க, இங்க இருந்து மரியாதை கிளம்பி போ, நீங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ரிஸ்க் அப்படின்னு அவனை புடிச்சு கத்துறா. அப்பதான் லூகாஸ், இந்த டைமண்ட்ஸுக்காக தான் இங்க இருக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். இங்க உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு இந்த டைமண்ட்லாம் வேணாம், நீயே எடுத்துட்டு போன்னு அதை வாங்க மறுத்துறான். அன்னைக்கால தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது, அந்த பாக்ஸரு ஒரு வெயிட்ரஸை பயங்கரமா அபியூஸ் பண்ணி விட்டுறா. அவ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறா. லூகாஸும் லேடி போலீஸ் கெல்லியும் அவனை கைது பண்ண அந்த கேசினோக்கே போறாங்க. ஆனா அங்க இருந்த பச்சர் லூகாஸ் கிட்ட, இத பாரு, அவன் பண்ணது பயங்கரமான குற்றம் தான், இன்னைக்கு நைட்டு மட்டும் அவனை அரெஸ்ட் பண்ணாத, இந்த மேட்சை வச்சு பெரிய பிசினஸே இருக்கு, நம்ம சிட்டிக்கு பெரிய வருமானமே வர வேண்டியது இருக்கு, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இருக்காங்க, இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணாத, நாளைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அப்ப இந்த லேடி போலீஸ் கெல்லி, என்ன மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க, அவன் எப்படி போட்டு அவனை அடிச்சு வச்சிருக்கா தெரியுமா? அப்ப லூகாஸ் அவளை சமாதானப்படுத்திட்டு அங்க கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொன்னான். ஓ, இந்த பட்ஜெட் நீ பிச்சை எடுக்க வந்தியோ, நீயாவது அவனை எதிர்க்கிற ஆம்பளையா இருப்பேன்னு பார்த்தேன், நீயும் அவனுக்கு சிங்ஜா கடிக்கிற ஆளு தான் போல அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அங்கேருந்து போறா. லூகாஸ் மறுபடியும் அவன்கிட்ட பேச போகும்போது அந்த பாக்ஸோட மேனேஜர் இவன்கிட்ட பேச வந்தான். அப்ப ரொம்ப அசால்ட்டா, இதெல்லாம் எங்க பாக்ஸிங் வாழ்க்கையில சகஜம்தான்ப்பா, சின்ன அடிதான், இவளுக்கு பணத்துக்காக நிறைய பேசுவாளுங்க, இந்த பாக்ஸிங் முடிஞ்சோடனே அவளுக்கு ஏதாவது செஞ்சிடலாம், இதை ரொம்ப பெருசாக்காத அப்படின்னு லூகாஸ் கிட்ட சொல்றான். அதுக்கு லூகாஸ், நீ கொஞ்ச நேரம் என் கண்ணில் படாம இங்க இருந்து போயிடு, அவன் மேல இருக்க கோவத்தை மொத்தத்தையும் உன் மேல இறக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த பாக்ஸரை நோக்கி போனான். அப்போ ஒருத்தன் அவனை தடுத்தான். அந்த பாக்ஸர் ரிங்கு மேல நின்றுட்டு, என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா மேல வந்து என்ன அரெஸ்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அவனும் ரிங்குக்குள்ள போனான். ஆனா அவனுக்கு அரெஸ்ட் பண்ண பிடிக்கல. மாத்தி மாத்தி 2 பேரும் செமையா அடிச்சுக்கிறானுங்க.
லூகாஸை போட்டு அவன் புரட்டி எடுக்கிறான் அந்த பாக்ஸர். இவனும் வரமுறை தெரியாம அவனை அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்னடா பொங்கலிட்ட மட்டும் தான் வீரத்தை காட்டுவியா, என்கிட்ட வந்து காட்டுன்னு அவனை அசிங்கமா திட்டுறான். ஒரு கட்டத்துல அவன் விரல உடைச்சு அவனை குப்புற போட்டு அவன் கையை உடைச்சு விட்டுறான். ஒரு கட்டத்துல அவனோட கோவம் ஒரு வெறி மாதிரி அவனை கீழே போட்டு குத்திக்கிட்டே இருக்கான். அந்த வெறித்தனத்தை பார்த்து அந்த லேடி போலீஸ், கேரி, பட்ஜர்னு எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி போலீஸ் கிட்ட போய் இப்ப சந்தோஷமா வா போகலான்னு சொன்னான். அப்படியே அவன் தள்ளாடிக்கிட்டே நடந்து போனா யாருமே அவன் கிட்ட வர பயந்தாங்க. ஆனா பெருசு மட்டும் கிட்ட வந்து அவனை கை தாங்களா தூக்கிக்கிட்டு காருக்குள்ள போய் உட்கார வச்சான். அப்பதான் பெருசு, டேய் இன்னைக்கு என்ன ரெஃபரி கூப்பிட்டாங்க, ஏதாவது காசு வந்திருக்கும், அவன் பிசினஸை நாசம் பண்ணது இல்லாம என் பிசினஸையும் நாசம் பண்ணி விட்டியடா அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த பாக்ஸரோட ரோலக்ஸ் வாட்சை எடுத்து பெருசுக்கு கொடுத்தான். இப்ப எனக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தான். லூகாஸ் பட்சரோட பெரிய பிசினஸ் பிளானை மொத்தமா நாசம் பண்ணிட்டான். அவன் பயங்கர கடுப்புல இருக்கான். லூகாஸ் பார்ல போய் குடிச்சிட்டு இருந்தான். அப்ப பட்சர் நேரா அவனை பார்க்க வந்தான். உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டான். அதை நீ உன்னோட பாக்ஸர் கிட்ட போய் கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்டா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நீங்க வந்ததுல இருந்தே என்னை எதிர்த்துக்கிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஷெரீஃப் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, நீ மட்டும் ரொம்ப தப்பா நடந்துக்கிற அப்படின்னு சொன்னான். நான் உன்னை எதிர்க்கல, எனக்கு உன்னை பார்த்தா பயம் கிடையாது அப்படின்னு சொன்னான். நீ மற்ற ஷெரீஃபுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடிஞ்சது, என்ன உன்னால வாங்க முடியல, அதுதான் உனக்கு பிரச்சனையே. நீ பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், கோட்டு போட்டிருக்கலாம், நல்லா பேசலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு கேடிதான், கேடிக்கிட்டலாம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னான். பட்சரு என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு லூகாஸ், வா நான் இப்ப கூட ஃப்ரீ தான், இப்பவே காட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு போய் நின்னான். நீ தெரிஞ்சுப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா இங்க இருந்து கிளம்புனான். இந்த சண்டை பிளான் பண்ண மாதிரி நடக்கல. அதனால நாங்க கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லி பட்சரோட ஆளு பாக்ஸர் மேனேஜர் கிட்ட கேக்குறான். நாங்க இங்க வந்ததுக்கே எல்லாமே கிளஞ்சு போச்சுன்னு அவன்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு போறான். இது வரைக்கும் சாந்தமா பேசிக்கிட்டு இருந்தவன் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனேயே அம்பியா இருந்தவன் அவனோட புட்டியை கைட்டி வச்சுட்டு அந்நியனா மாறி அவன் ரூமுக்குள்ள போய் அவனை கொன்னு போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே முகம் முழுசா ரத்தத்தோட வெளியே வந்தான். இங்க நியூயார்க்ல கேங்ஸ்டரோட ஆளுங்க அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்பதான் கேங்ஸ்டர் சொன்னா, கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பு பண்ணுவான், அதனால நீ தேடுறத நிறுத்தாத, தேடிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னான். அதே நேரத்துல இங்க அந்த சண்டையை ஒருத்தன் வீடியோ பிடிச்சி யூடியூப்ல அப்லோடு பண்ணி விட்டுறான். அன்னைக்கு காலையிலேயே அந்த போதை மாத்திரை போட்டு இறந்து போன பையனோட அரசியல்வாதி அப்பா அவங்க ஸ்டேஷனுக்குள்ளே வந்தான். இந்த கேஸோட குற்றவாளியை நீ பிடிச்சே ஆகணும், உனக்கே தெரியும் இந்த குற்றவாளி யாருன்னு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன்னு சொல்லி அவனுக்கு கூடுதலா ப்ரெஷர் கொடுத்துட்டு போறான். லூகாஸை இந்த கேஸை விசாரிக்க கேரியோட பொண்ணு தேவாவை கூப்பிட்டு விசாரிக்கிறான். சில போட்டோஸ் எல்லாம் காட்டி இதுல யாரையாவது அந்த பார்ட்டில நீ பாத்தியான்னு கேட்கும் போது அவ ஒரு போட்டோவை காட்டுறா. இப்படி பேசிட்டே இருக்கும் போதுதான் கேரி உள்ள வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இல்லாம ஒரு மைனர் பொண்ணை விசாரிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவரோட பொண்ணை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறா. லூகாஸும் பிளாக்கையும் கேரியோட பொண்ணு தேவா அடையாளம் காட்டின அந்த ஆளை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அடிச்ச அடியில அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறான். பட்சர் அந்த சப்ளையரை துண்டு துண்டா வெட்டின வீடியோ ஆதாரத்தை காட்டினான். இந்த ஆதாரங்களை வச்சு கேரியோட ஹஸ்பண்ட் ஒரு வக்கீல் தான், அவனை வச்சு அவன் மேல ஒரு மர்டர் கேஸ் போட்டு பட்சரை உள்ள தள்ளுறதுக்கு இந்த சாட்சி போதுன்னு நினைக்கிறாங்க. பட்சர் அவனோட வீட்டுல ரொம்ப ஆவேசமா சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்க அந்த சப்ளையரை கொன்னதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னான். அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இவன் சொன்னான். கரெக்ட், அவனை ரொம்ப நாளாவே காணோம், அதனாலதான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ற அப்படின்னு அவன்கிட்ட கிண்டலா பேசி அவனை அரெஸ்ட் பண்ணான். பட்சரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத போது லூகாஸ் அந்த பார்ட்டியில சுட்டு கொல்லப்பட்டவனோட பிரதர்ஸ் தான் இவனுங்க. பட்சர் கையை ஒரு மரத்துல கட்டி வச்சிடறானுங்க. பிளாக்கி என்ன ஆனானே தெரியல. அவனுங்க குறி வச்சது லூகாஸ்க்கு தான். தற்செயலா பட்சரும் மாட்டிக்கிட்டான். அதுல இருந்த ஒருத்தன் பரவாயில்ல 2 பேரையும் போட்டுடலான்னு சொல்றான். மத்த 2 பேரும் பட்சரை தொட்டா என்ன ஆகும்னு பயப்படுறானுங்க. அதனால ஷெரீஃபை மட்டும் போட்டுடலாம், பட்சரை விட்டுடலான்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன் அப்பதான் 2 பேரையும் அடிச்சு ஒருத்தனோட காதை அறுத்து விட்டுறான். ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு சுட வந்தா, ஒரு போலீஸை சுட்டுட்டா உன்னோட ஃபேமிலிக்கு இது என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்டான். கரெக்டா அந்த டைம்ல தான் பிளாக்கியும் துப்பாக்கியோட வந்தான். 3 பேரும் அப்படியே ஆஃப் ஆயிடுறானுங்க.
அப்பதான் லூகாஸ் 3 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. நான் இந்த விஷயத்தை எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இப்ப நீங்க முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் துப்பாக்கியை போட்டுட்டு 3 பேருமே ஓடி போனானுங்க. அப்ப லூகாஸ் கையில இருந்த காதை எடுத்து அவன்கிட்ட தூக்கி போட்டுட்டு இதை போய் ஹாஸ்பிட்டல்ல ஒட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுங்க கார் எடுக்க போனானுங்க. எங்க காரை தான் நீங்க சாட்சி போட்டீங்களடா, உங்க கார் எங்களுக்கு வேணும், அந்த காரை விட்டுட்டு நடந்தே போங்க அப்படின்னு சொன்னான். அப்பதான் பிளாக்கி என்ன சார் இவங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னான். இந்த சில்லற பிரச்சனை எல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மெயின் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸ்டேஷனுக்குள்ள போனானுங்க. பச்சரோட வக்கீல் அவன் என்ன மூட்ல வரானே தெரியாம அவங்கிட்ட போய் என்னடா என் கிளைண்ட் அடிச்சிட்டீங்களா அப்படின்னு காது கிட்ட போய் ஊழ விட்டுக்கிட்டு இருந்தான். ரொம்ப பேசுனா இங்கே விட்டு மிதிச்சிருவேன், மரியாதையா அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனான். பச்சரை போயிட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணாங்க. ஜட்ஜி அவனோட ரெப்புடேஷனை மனசுல கருதி 3 லட்சம் பெயில் பாண்டும் அவன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது, இந்த கேஸ்ல ஐ விட்னஸ் இருக்குன்னு. கேஸுக்கு முக்கியமான ஐ விட்னஸை ஒரு மோட்டல்ல பாதுகாப்பா நம்ம இன்ஸ்பெக்டர் கண்காணிப்புல இருந்தான். செவர்ல பாம்பு ஒன்று வச்சு பெரிய ஓட்டையை போட்டு இருந்த ஒரே விட்னஸையும் யாரோ ஒருத்தங்க தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஜப்பான் திடீர்னு ஒரு நாள் லூகாஸ் பார்க்கறதுக்கு ஒரு புல்லட்டை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அவன் நிம்மதியா செஞ்சுக்கிட்டு இருந்த பியூட்டி பார்லர் வேலை தான் நாசமா போச்சு, அதனாலதான் இவன் கூட வந்து செட்டில் ஆயிரலான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறான். பேன்சில ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பைக் கேங் வந்து கேரிய கிண்டல் பண்ணானுங்க. அந்த கிண்டல் கொஞ்சம் முத்தி போகும்போது அவனை அடிக்க அந்த இடம் பெரிய பிரச்சனையாகுது. அப்ப நம்ம பெருசு அவளை காப்பாற்ற போன இடத்துல பெருசையும் அவங்க மரியாதை இல்லாம பேசினதால பெருசு அவங்க 2 பேரை அடிக்க வேண்டியதா போயிடுது. அப்பதான் ஒருத்தன் பின்னாடி வந்து கட்டையால அவர் தலை மேல அடிச்சு அவளை மயக்க போட வச்சான். அங்க இருந்த அந்த லேடி போலீஸ் கெல்லி ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சு கிட்ட ஓடி வந்து அந்த கும்பல்ல இருந்த ஒரு ஆளை சுட்டு கொன்னான். இந்த லேடி போலீஸ் கெல்லியும் ஒருத்தனை கொன்னுட்டமேனு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உக்காந்துட்டு இருக்கா. அப்ப பெருசா தலையில அடிபட்டதால அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த பைக் கேங்கு அவங்களோட ஒரு ஆள் இறந்ததால இந்த கேங்கு அந்த ஊர் மொத்த திருவிழாவையும் நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. லேடி போலீஸ் அங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சு அவன் ஸ்டேஷனுக்கே போய் அவளோட வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையும் கலண்டா பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவங்க எங்க பதுங்கி இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. லூகாஸும் அவன் டீமும் அவங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. அவனுக்கு எங்கேயுமே சிக்கல. இந்த சம்பவம் நடந்ததால பேன்ஷி மக்கள் மேயர்கிட்டயும் ஷெரீஃபுகிட்டயும் இந்த ஃபெஸ்டிவலை ஸ்டாப் பண்ணிடலாம், யாருக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஷெரீஃப் லூகாஸ் வந்து நகர பாதுகாப்புக்கு நான் உறுதியளிக்கிறேன், நீங்க திருவிழாவை கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அன்னைக்கு மறுபடியும் அந்த கும்பல் லேடி போலீஸ் கெல்லியோட வீட்டை தாக்குறாங்க. அவங்கள விரட்டிட்டு வெளியே ஓடியாந்த போது அவளோட வீடை தீய வச்சு எரிச்சு விட்டுறானுங்க. அவள்கிட்ட இருந்த ஒரே சொத்தையும் அவனுக்கு நாசம் பண்ணி விட்டுறானுங்க. இவங்களோட ஆட்டம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கிறத பார்த்து லூகாஸ் சம கடுப்பாக்குறான். இந்த பச்சர் அந்த புல்லட் கேங்ல இருக்கிறன ஒருத்தனை பிடிச்சி கார் டிக்கிகளை போட்டு வச்சிருக்கான். அப்புறம் அதை லூகாஸை கூப்பிட்டு அவன்கிட்ட காட்டுறான். மற்றவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணனா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு பச்சரை தூக்கி உள்ள போடுறதை விட கேரிய ஒருத்தன் தொட்டுட்டு போயிட்டான், அவனை ஃபர்ஸ்ட் தூக்கி ஆகணும்னு லேடி போலீஸ் கெல்லிய அவளோட வீட்டை கொளுத்தி விட்டுருக்கா. அவளை கிழிச்சு தொங்க விடணுன்ற மட்டும்தான் அவன் மனசுல இப்ப அதான் மேல் நோங்கி நிக்குது. அவனுங்களை பிடிக்கணுன்ற இருந்த வெறியில நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வாக்கு கொடுத்து அவன் அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கே போனான். தனியா அந்த இடத்துக்கு போய் யாருக்கும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அவனுங்களை கொலைவெறி தாக்குதல் பண்ணான். அவனுங்க எல்லாருமே அடிச்சு தூக்கி வண்டிகளை தூக்கி போட்டான். அப்பதான் ஜப்பான் இவனுங்களை புதைக்கவா எரிக்கவான்னு கேட்டான். டேய், இவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்குடா, இவனுக்கு பக்கத்து ஊர்ல வாரண்ட் இருக்கு, இவனுங்களை அப்படியே போயிட்டு அந்த ஊர்ல டெலிவரி பண்ணிட்டேனா அவனுங்க இவனுங்களை பார்த்துப்பானுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜப்பானு, டேய் நீ ஷெரீஃப் ஆனதுல இருந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போனான். அந்த கேங்கோட அடையாள மோதிரத்தை அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கெல்லி கிட்ட அனுப்பி வச்சான். அப்பவே அவளுக்கு புரிஞ்சு போச்சு மொத்த பேரையும் காலி பண்ணி விட்டான்னு. கேரியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் லூகாஸ் கூட உட்காந்து பேசுறத பாக்குறான். அவனுக்கு லைட்டா ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கேரி அவன்கிட்ட ஏதோ மறைக்கிறதா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இங்க ஸ்டேஷனுக்குள்ள பச்சரோட கேஸ் எவிடன்ஸ் எல்லாமே காணா போயிருக்கு. அதை யாரோ செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்ட் பண்ணி உள்ள வந்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த பைக் இருக்காங்க அடக்கிறதுக்கு பச்சர் கேட்ட வேலை தான் இந்த எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை ஜப்பானை வச்சு ஆக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த எவிடன்ஸை அழிச்சிடுறான். கேரியோட பையனுக்கு ஆஸ்துமா அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டி இருந்ததால இவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு மனசுல இருந்து டைரக்டா கேரி கிட்ட
நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்கிட்ட நீ முன்னாடி மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் உனக்கும் அந்த ஷெரீஃபுக்கும் இங்க வரதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டான். அப்ப நீ என்னை இப்படி கேவலமா சந்தேகப்படாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். அவ ஹஸ்பண்டுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவளோட ஃபேமிலியை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம லூகாஸை அவ ஃபேமிலி காப்பாத்துறதுக்காக பலி கொடுக்க முடிவு பண்ணான். அவ அப்பனுக்கு கால் பண்ணி இன்னும் ஒரு வாரத்துல லூகாஸை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை உடைச்சு தூக்கி போட்டா. லூகாஸ், ஜப்பான் பெருசு 3 பேரும் சேர்ந்து புதுசா வந்த அந்த கேசினோவை ஏகப்பட்ட பணம் பொருளுது அதை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் பண்றானுங்க. இதுல பெருசு ஒரே சேகை அப்படியே செட்டில் ஆயிரணும்னு அவங்க கூட சேர்ந்துக்கிறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் லூகாஸ்க்கு ஒரு கால் வருது. கேரி அந்த டைமண்ட்ஸை விற்கிறதுக்கு ஒரு பையர் வந்திருக்கா, இம்மிடியட்டா ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு வான்னு சொல்றா. ஆனா போகும்போதே ஜப்பான் 15 வருஷமா இல்லாத பையர் இப்ப எங்கந்திரா வருவான் அப்படின்ற மாதிரி கேட்டான். அவ ஏற்கனவே உன்னை ஏமாத்துறவ, நீ அவளை ரொம்ப நம்பாத அப்படின்ற மாதிரி ஜப்பான் சொல்றான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவனை கொஞ்சம் கூட மதிக்காம அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். ஒரு பார்க்கிங் லாட்ல காரை திருடிக்கிட்டு 2 பேரும் கிளம்ப தயாராகிறாங்க. கேரி அந்த காரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறா, ஆனா அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப லூகாஸ் அந்த ஒயரை ஜாயின் பண்ணதுக்கு குனியும் போது அவனை டக்குன்னு இன்ஜெக்ட் பண்ணி மயக்கறிய வச்சிடறா. பிளாக்கி ஒரு கடையில ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது 2 கொள்ளைக்காரங்க திடீர்னு உள்ள வந்துடுறானுங்க. பதட்டத்துல அந்த கிரிமினல் கேஷியரை சுட்டு கொண்டுறானுங்க. அந்த குற்றவாளிகளை துரத்திக்கிட்டு போனா பிளாக்கி. அப்ப அவனுங்க 2 பேருமே ஒரு ஹைஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் பில்டிங்ல நுழைஞ்சிடறானுங்க. இவன் எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலான்னு போனா, ஆனா அவங்க துப்பாக்கியால பிளாக்கி கையிலேயே சுட்டுறானுங்க. உள்ள போனவனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே பணைய கைதியா பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அதுல மேயரோட ஒய்ஃப் வேற பணைய கைதியா உள்ள இருக்கா. உள்ள கேரியோட பொண்ணு தீவாவும் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸும் கூட பணைய கைதிகளா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அதே நேரத்துல கேரி லூகாஸை ஒரு ஹோட்டல் ரூம்ல கட்டி போட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்துல அந்த வைரத்தையும் வச்சுட்டு போறா. அப்ப லூகாஸ் எவ்வளவோ சொல்றான், சொன்னா கேளு, அவன் என்ன அடிச்சு உன்னை பத்தி தான் கேட்பா, நான் ஏதாவது உளறிட போறேன், நீ பெரிய தப்பு பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு இதை விட்ட வழியே இல்லைன்னு அவளை கட்டி போட்டுட்டு போறா. அப்ப போகும்போது டிவி எல்லாம் சவுண்ட் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட அந்த ஸ்கூலை சுத்தி வளைக்கிறாங்க. அவங்களால லூகாஸை காண்டாக்ட் பண்ணவே முடியல. உள்ள போகவும் பயப்படுறானுங்க. கேரியோட புருஷனும் கேரிக்கு எவ்வளோ ஃபோன் அடிச்சு பார்த்தோம், அவ காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அதே நேரத்துல கேங்ஸ்டரும் அவனோட ஆட்களும் ஹோட்டலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. கை விலங்க உடைக்க அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கறான், ஆனா முடியல. இங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரகசியமா கடத்தல்காரங்க முகத்தை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுறான். பணைய கைதிகள் பத்தின நியூஸ் வேகமா பரவி டிவி நியூஸ் வண்டிகள்லாம் இங்க வந்து குவிய ஆரம்பிக்குது. கடத்தல்காரங்க புடிச்சு வச்சிருக்க பணைய கைதிகள்ல தேவா இருக்கிறத நியூஸ் சேனல் வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிறான் லூகாஸ். அதனால இன்னமும் துடிக்கிறான், எப்படியாவது போய் அவளை காப்பாத்தணும்னு. அப்புறம் கேரி ஒரு வழியா அவ புருஷனோட காலை எடுத்து பேசுறா. அப்பதான் தீவா அவளோட பொண்ணு ஆபத்துல இருக்கிறத அவ தெரிஞ்சு ஷாக் ஆகுறா. அந்த கேங்ஸ்டர் ஹோட்டல் ரூமுக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு கையில இருந்து விலங்க எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுறான். ஹோட்டல் ரூம் கதவு திடீர்னு உடைக்கப்படுது. அது கேங்ஸ்டர் இல்ல, உள்ள வந்தது ஜப்பான் தான். அவனோட செல்போன் சிக்னலை வச்சு அவன் இவங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கான். அவனோட கை விலங்க கட்டுறதுக்கு ஜப்பானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல கேங்ஸ்டர் ஆளுங்களும் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கதவை உடைச்சு உள்ள போனா ரத்தம் படைஞ்ச விலங்கு மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு. ஜப்பானும் லூகாஸும் வேகமா அந்த கார் எடுத்து பேன்ஷியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. கேரியோட பொண்ணு தீவாவும் அவரோட ஃப்ரெண்டும் கடத்தல்காரங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணி அந்த கும்பல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த கடத்தல்காரனும் அவங்கள துரத்திக்கிட்டே ஓடி போறான். அங்க FBI அதிகாரம், ஸ்வாட் டீம் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஷெரீஃப் எங்க போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா லூகாஸ் என்ட்ரி கொடுத்தான். அப்ப கேரி அங்கேதான் நின்றுட்டு இருந்தா. அவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படின்னு அவளுக்கும் ஒன்றும் புரியல. லூகாஸ் எந்த ஒரு பேக்கப் பிளானும் இல்லாம தைரியமா கட்டடத்துக்குள்ள போறான். அந்த அதிகாரி இதெல்லாம் புரோட்டோகால்ல இல்ல, நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரேன், அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு தள்ளி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருந்தான். லூகாஸும் அந்த கடத்தல்காரங்க கிட்ட சாதீரமா பேசி கரெக்டா டைம் கிடைக்கும் போது ஒருத்தனை கொன்னுடுறான். கன் ஷாட் சவுண்ட் கேட்டதுமே ஸ்வாட் டீம் எல்லாருமே உள்ள போக ஆரம்பிச்சாங்க. இன்னொருத்தன் தப்பிச்சு போன 2 பேரையும் தேடிக்கிட்டு போயிருந்தா. அப்ப கரெக்டா தேவா அவனுக்கிட்ட மாட்டிக்கிறா. நிறைய பிணை கைதிகள் வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்ப கேரி ஒருத்தனை பிடிச்சி என் பொண்ணு எங்கன்னு எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சா. லூகாஸ் ஒரு கட்டத்துல அவங்க 2 பேருமே பார்த்துட்டா. அவன் தேவாவை கன் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சிருந்தான். சுத்தியும் ஸ்வாட் டீமும் நெருங்கி வந்துருச்சு. லூகாஸ் லைட்டா கண்ணை காமிச்சான். தேவா புரிஞ்சுக்கிட்டு லைட்டா குனிஞ்சப்போ டக்குன்னு லூகாஸ் அவனை சுட்டு கொன்னுடுறான்.
நிலைமை ஃபைனலா கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அவளோட பொண்ணை பத்திரமா அழைச்சிட்டு வந்து வெளியே விட்டுறான். அப்ப ஜப்பானும் லூகாஸும் அவளுக்கு டாட்டா சொல்லிட்டு போனாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இந்த நியூஸ் அந்த ஸ்டேட் ஃபுல்லா பத்திக்கிச்சு. அந்த கேங்ஸ்டர் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தா இப்ப டிவிலேயே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க லூகாஸ் எங்க இருக்கான்னு. அந்த பார்ல உட்காந்து லூகாஸ் சரக்கு போட்டுட்டு இருந்தான். அப்பதான் பச்சர் உள்ள வந்துட்டு பெரிய பெரிய வீர செயல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினான். அப்பதான் பச்சர் ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னு சொல்லி என்னை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னான். உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட எப்ப வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். லூகாஸ் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா கேரியும் லூகாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனேயே இவன் கோவத்துல துப்பாக்கியை அவன் முகத்துக்கு நேரா நீட்டி சுட போனான். ஆனா அவனால சுட முடியல. அவளும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பேசி ஓரளவுக்கு சமாதானம் ஆகி அன்னைக்கு நைட்டு அவன் கூடவே ஸ்டே பண்ணிடுறா. அப்பதான் லூகாஸ் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, தேவாக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டான் மறுபடியும். அவ இப்ப உண்மையை மறைக்க விரும்பல. அவளுக்கு வயசு 15 தான். அவ உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்றா. நான் பிரெக்னண்டா இருந்தேன், நீ ஜெயில இருந்தப்போ எனக்கு வேற வழியே தெரியல, என் பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை, அதனாலதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசி அவரோட தரப்பு நியாயத்தெல்லாம் அவனுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில ரெபேக்கா வீட்டுல அவ எந்த ஒரு மத விதிமுறைகளும் பின்பற்ற மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவளை அவங்க வீட்டை விட்டே துரத்தி அடிக்கிறாங்க. அதாவது மேக்கப் போடுறது, கலர் ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் அவங்க மத விதிமுறைகளுக்கு எதிரானது. அதனால அவளை குடும்பத்தை விட்டு நீக்கிறாங்க. அவளுக்கு வேற வழி தெரியாம நேரா அவன் மாமன் பச்சர் வீட்லயே அடைக்கலமா போய் சேர்ந்துக்கிறா. கேரி ராத்திரில இருந்தே காணோம். அவர் ரூம் தலைகீழ போட்டு பெரட்டி செக் பண்ணி பார்த்துடுறான். இவளை பத்தி ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு, இவன் நம்மள்ட்ட மறைக்கிறான்னு அவன் ஒரு முடிவுக்கே வந்துடுறான். மெரின் ட்ரைனிங் முடிச்சிருந்தப்போ இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அப்ப கேரி பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் செத்து போயிட்டதாக சொல்லி ஒரு விடோவா தான் அவனை போய் கல்யாணமே பண்ணிருக்கா. அவ ஏன் என்னை விட்டு போறான்ற மாதிரி அவன் கோவப்படுறான். இங்க கேரி ஒரு வழியா அவன்கிட்ட பேசி முடிச்சிட்டு போய் காரை எடுக்க போறா. அப்ப அந்த கேங்ஸ்டரோட அடியால் பின்னாடி வந்து நிக்கிறான். அவளை கார் டிக்கில தூக்கி போட்டுட்டு கார் எடுத்து கிளம்பும் போது கரெக்டா லூகாஸ் வந்துடுறான். அவனை கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இவனை கட்டி போட்டாலும் கண்டிப்பா அந்த கேங்ஸ்டர் இந்த ஊருக்குள்ள வருவான். என்னால முன்னாடி மாதிரி இப்ப தப்பிச்சு போக முடியாது, என்னோட பசங்க என் புருஷன் எல்லாமே இங்கதான் இருக்காங்க, நான் என்ன சொல்லி இங்க இருந்து கிளம்புவேன் அப்படின்னு கேரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு லூகாஸ் சொன்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவன் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அவன் ஊருக்கு போய் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேஞ்சரான ஒரு முடிவை சொன்னான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ரெபேக்கா லூகாஸ் வீட்டுக்கே வந்துடுறா. அவன் டக்குன்னு கீழே இறங்கி போய் அவ என்ன விஷயம் சொல்ல வந்தா எதுவுமே கேட்காம தற்போதைக்கு இங்க இருந்து போயிட்டு நான் உன்கிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றா. ஆனா அவ எதுவுமே புரிஞ்சுக்கல. அவளை கார்லயே அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவளை சேஃபா ஒரு வீட்டுல விட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பினா. இங்க லூகாஸ் கேரியை இவனை தனியா விட்டுட்டு போனது பெரிய தப்பா போயிடுச்சு. அவன் திடீர்னு கயிறு அறுத்துட்டு கேரியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். 2 பேருமே கண்ணாபின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கேரிக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிச்சது. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கேரிய வயிற்றுல கத்திய வச்சு குத்திடுறான். 2 பேருமே ஒரு கட்டத்துல சண்டை போட்டு டயர்டா ஆகி படுக்கிறாங்க. அவன் கரெக்டா எந்திரிச்சு இவளை கொல்ல போகும்போது கேரி அவளோட மொத்த சக்தியும் எடுத்துக்கிட்டு ஒரு ஷார்ப்பான கட்டையை எடுத்து அவ கழுத்திலே குத்தி அவனை சாகடிக்கிறான். லூகாஸ் வீட்டுக்கு வந்தப்ப ரத்த வெள்ளத்துல கேரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்க்கிறான். கேரிய ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றான். அவன் இப்படி அடிபட்டு இருக்கிறதுக்கு காரணம் லூகாஸ் தான் நினைச்சு அவனை போட்டு திட்டுன்னு திட்டுறான். ஜப்பானும் பெருசும் அந்த கேங்ஸ்டர் அடியால் ஓடல எப்படியோ ஒரு இடத்துல மறைச்சிடுறாங்க. லூகாஸ் இனி அந்த கேங்ஸ்டரை எதிர்த்து நிக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்ல, அவன் இதுக்கப்புறம் மறைஞ்சு வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரெடியாக ஆரம்பிச்சாங்க. இங்க நியூயார்க்ல கேங்ஸ்டர் அனுப்பின ஆள்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்னு சொல்லி தன்னோட ஆட்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு லூகாஸ்க்கு இறுதி கட்ட முடிவு கட்ட கிளம்பினான். கண்முழிச்சு பார்த்த கேரி அவ கையில போட்டு சிரிஞ்சு எல்லாத்தையும் அறுத்து போட்டுட்டு இங்க இருந்து இமிடியேட்டா போனோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து, இந்த ஊர் விட்டு எங்கேயாவது கிளம்பி போகணும்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ உடனே காரை எடுத்துட்டு அவன் பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க லூகாஸ் அந்த ஆயுதங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேரியும் அவன் ஸ்கூல்ல போய் அவன் கிளாஸ் ரூம்ல அவன் பையனை செக் பண்ணா, ஆனா வாங்கி இல்ல. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவன் கிரவுண்ட்ல இருக்கான்னு. அந்த கிரவுண்ட்ல இவன் மாடியில இருந்து அந்த கிரவுண்ட பாக்குறா. அப்ப அந்த கேங்ஸ்டர் அவன் பையனை தூக்கிட்டு போறத பாக்குறா.
கேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவன் பையன் கடத்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றான். அப்ப லூகாஸ் அவளை அமைதியா இரு, நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் புருஷன் உள்ள வந்துட்டு முதல்ல நீ ஃபர்ஸ்ட் வெளியே போய் என் பொண்டாட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு கத்துறான். அப்பதான் அவ எல்லா விஷயத்தையுமே சொன்னான். நான் செத்து போயிட்டு தான் சொன்னேன், என் அப்பா தான் இப்ப என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கா. என்னோட அப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவன் என்ன பழி வாங்கதான் நினைச்சிட்டு நம்ம குழந்தைய கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு அவங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னான். இங்க FBI உள்ள வந்துடுறானுங்க. இந்த கடத்தல் கேஸை நாங்க தான் ஹேண்டில் பண்ண போறோம், நீங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நிக்கிறானுங்க. பையனை அந்த கேங்ஸ்டர் ஒரு பெரிய வேர் ஹவுஸ்ல ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த பையனுக்கு ஆஸ்துமா இருக்கிறதால நெபுலைசர் தேவைப்படுது, அதனால நானே போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இதுக்கு நடுவில் லூகாஸ் பச்சரை பார்க்க போறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு கேட்கறான். கேரி அவன் கார்டன்ல போச்சு இருந்த எல்லா ஆயுதத்தையும் எடுத்து அவ சண்டைக்கு ரெடி ஆகுறா. அவ வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறா. பார்த்தா அந்த கேங்ஸ்டர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். இவன் தான் அவன் பையனை கடத்தி போய் வச்சிருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி துப்பாக்கி தூக்கிட்டு போய் அவனை சுட போறான். அவன் செத்துட்டானா நம்ம பையன் எங்க இருக்கானே தெரியாம போயிடும், கொஞ்ச நேரம் கம்முனு இருன்னு சொன்னதால அவன் துப்பாக்கியை கீழே போட்டான். நான் இங்க வந்தது ஒன்ன பார்க்கலாம் இல்லம்மா, உன் பையனுக்கு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறதால அந்த நெபுலைசர் எடுத்து கொடுத்தா நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெபுலைசரை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். லூகாஸ் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள போறான். திடீர்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் அந்த பில்டிங் மேலேயே வந்து நிக்கிறான். இவன் துப்பாக்கி தூக்கி அவனை சுடலான்னு போகும்போது எல்லா பக்கமும் தோட்டாக்கள் பறக்குது. அவன் ஒரு மரவா ஒரு இடத்துல போய் விழுந்துக்கிறான். அவங்களை எதிர்க்கிறதுக்கு இவன்கிட்ட எந்த ஒரு பெரிய ஆயுதமும் இல்ல. ஒரு கண்டத்துல கன் சவுண்டு நிக்குது. ஒரு கண்டத்துல துப்பாக்கி தூக்கிட்டு லூகாஸ் முன்னாடி வந்து ஒருத்தன் நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது பச்சர் தான். அவன் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு லூகாஸை காப்பாத்திடுறான். இப்ப லூகாஸ் பச்சருக்கு கடமைப்பட்டு போயிடுறான். காலையில FBI ஏஜென்ட்டுகளும் அவரோட ஆபீஸ்க்கு வராங்க. இந்த தாக்குதலுக்காக லூகாஸ் மேல விசாரணை கமிஷன் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறான். லூகாஸ் அதை பத்தி எல்லாம் கவலையே படாம அவனோட ஷெரீஃப் பேட்சை எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டரை கொடுத்துட்டு என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன், நீயே நமக்கு இன்ஸ்பெக்டரா இருந்தக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கேரியோட பையனுக்காக லூகாஸ் கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி நான் அவன்கிட்ட சரண்டர் அடைஞ்சிறேன், அவரோட பையனை விட்டுரு அப்படின்னு சொல்றான். இங்க ஜப்பான் கேரியோட பையனை எங்க கண்டுபிடிக்கிறதுக்காக பாக்குறாங்க. எல்லா சிசிடிவியும் பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு கேரியும் இந்த கேங்கோட வந்து சேர்ந்துக்கிறா. அப்பதான் அவன் புருஷன் மூலியமா அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவனோட பையன் வீட்டுக்கு வந்துட்டான்னு. உங்க அப்ப உனக்கு ஒரு செய்தி சொல்லி விட்டுருக்கான், உன்னை அவன் மன்னிச்சதாக சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதை கேட்கும் போதே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு லூகாஸ் அவ பையனை காப்பாத்துறதுக்கு அவங்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டான்னு. அவ பையனை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரையே அவன் பணைய வச்சுட்டான்னு. ஜப்பான் லூகாஸோட போனை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறான். அவனை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. இன்னைக்கு என் கூட வந்தா இப்படியே வந்துரு, மறுபடியும் துப்பாக்கி தூக்கிட்டு போற மாதிரி தான் அப்படியே போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டினா. என்று நீ சாய்ஸ் எல்லாம் கொடுத்தனா நான் மீறதான் செய்வேன், இன்னைக்கு என்னை விட்டு நாளைக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் லூகாஸை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. இங்க கேங்ஸ்டரோட ஆளுங்க லூகாஸை ரொம்ப கொடூரமா அடிச்சு துன்புறுத்துறானுங்க. லூகாஸை காப்பாத்த கேரியும் அவரோட குழுவும் போய்கிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் அவளை தடுத்து நிறுத்துறான். அப்ப இன்ஸ்பெக்டர் நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் லேடி போலீஸ், இதுவே உங்களை புடிச்சு வச்சிருந்தா லூகாஸ் இப்படிதான் யோசிப்பாருன்னு நினைச்சீங்களா, நம்மளாம் ஒரே டீம், நம்மளுக்காக அவர் எத்தனை வாட்டியும் வந்து நின்று இருக்காரு, நம்ம இதே போல பிரச்சனையில இருந்தா அந்த ஆளு தான் முன்னாடி வந்து நிப்பான், நம்ம இப்போ போகலன்னா நம்ம இருந்த என்ன பயன் அப்படின்ற மாதிரி அவ பேசினா. வேற வழியே இல்லாம இந்த சட்டத்தை காப்பாத்துற போலீஸும் துப்பாக்கி தூக்கிட்டு வாடா வரத பாத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இந்த கேரி அந்த டீமும் மொத்தமா உள்ள போய் ஒருத்தரா காலி பண்ணி விட்டாங்க. பயங்கரமா துப்பாக்கி சண்டை நடக்குது. அதுல இன்ஸுக்கு காயப்பட்டுருது. கேரி எல்லாரையும் முடிச்சிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் நின்னா. என்ன உன்னால சுட முடியாது அப்படின்னு சொல்லும் போது கேரி 2 குண்டை அவன் நெஞ்சிலே இறக்கினான். சம்பவ இடத்துக்கு மெடிக்கல் டீம்லாம் வராங்க. பாடிஸ்லாம் வரிசையா அடிக்க வச்சாங்க. ஆனா அந்த கேங்ஸ்டரோட பாடி மட்டும் கண்டுபிடிக்கப்படல. அந்த ரத்த தரங்கள்லாம் வச்சு பார்த்தா அவன் சுரங்கப்பாதையை நோக்கி நடந்து போயிருக்கான். அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. கேரியோட புருஷன் அவனோட குழந்தைகள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போறான். இன்னொரு இடத்துல வேட்டையாட போற சில பேரு புதைச்ச ஒரு உடலை கண்டுபிடிக்கிறானுங்க. கையில அந்த பெரிய ஓட்டையை பார்க்கும் போது அது ஒரிஜினல் ஷெரீஃப் லூகாஸ் வுட்டோட பாடி தான். இத போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாடியை DNA செக் பண்ண சொல்லி அனுப்ப சொன்னாங்க. லூகாஸ் இப்ப கொஞ்சம் குணமாகிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த கேங்ஸ்டர் பாடி இது வரைக்கும் கிடைக்கல. அவன் கண்டிப்பா உயிர் பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் அந்த கேங்ஸ்டர் பாடி இன்னும்
கிடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் த்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவன் உயிரோட இருந்தானா கண்டிப்பா எங்களை அட்டாக் பண்ண வருவான் அப்படின்னு சொல்றான் லூகாஸ். அதே நேரத்துல ஒரு சின்ன பையன் அவன் மொபைல் போன்ல லூகாஸும் அந்த பாக்ஸரும் சண்டை போடுறத பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஒரிஜினல் ஷெரீஃப் லூகாஸோட பையன் தான். இதோட சீசன் 1 ஆஃப் பேன்ஷி முடியுது. உங்களுக்கு இந்த சீரிஸோட சீசன் 2 கண்டிப்பா வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் சீசன் 2னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 கமெண்ட் வந்தா கூட அவங்களுக்காக நம்ம இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.